இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கலங்காத, நான் இருக்கவும் கூட அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ விஷயங்கள் தாக்கியிருக்கலாம். இன்னமும் நம்ம அழுதுட்டுருக்கலாம், இன்னமும் அந்த வலி வேதனை நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலாய் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு ஒரு துணையாக இருக்கின்றார், பக்க பலமாக இருக்கின்றார். ஆனால் அவர் தேடுறதில்லையே. நம்ம தேடுங்க தினந்தோறும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடுகின்ற பொழுது ஒரு நன்மையும் குறையாது. பிரேஸ் லார்ட். இன்றைய நாளில் 2 நிகழ்வுகள் ரொம்பவே மனசை உடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப வலி வேதனையை கொடுத்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணுங்க. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் உயிரிழந்த 3 மாணவர்கள். கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அதுவும் ஒரே வீட்டை சேர்ந்த அக்கா தம்பி. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த விஷயங்கள் படிக்கும்போதும் சரி, இந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி. டிரைவரை கேட்டால் கேட் ஓப்பனில் இருந்துச்சு, கேட் கீப்பர் யாருமே இல்லை. சரி, ட்ரெயின் வரல போல இருந்துச்சு, நான் போனேன், திடீர்னு பார்த்தா ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறாங்க. டிரைவருக்கு செம்மடி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அவர். ஆனால் 3 உயிர் போயிடுச்சு. ஏன் ஆண்டவரே இந்த விபத்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா பையன்கிட்ட சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க, சந்தைக்கு போவாங்க, காய்கறி வாங்குறதுக்கு காலையில் கிளம்பியிருக்காங்கங்க. இது திருத்தணி திருவள்ளூர் அந்த சைடு நடந்த ஒரு சம்பவம். இது என்ன அப்படின்னா, போயிட்டுருக்கும்போது கனரக வாகனம், மிகப்பெரிய ஒரு லாரி அவங்க லைட்டாக தட்டிடுச்சுங்க. இடிச்சதுமே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததில் அப்பாவுக்கு தலையில் செம்ம அடி. ஸோ இதுலேயே அங்கேயே அவர் உயிர் போயிடுச்சு. இந்த சம்பவத்தை பையனுக்கு சொல்கிறாங்க. பையன் பதைச்சி பார்க்கும்போது கதறி அழுத சம்பவம் இன்னுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ ஏன் இந்த 2 விஷயம் உங்ககிட்ட நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. சமீபத்தில் இந்த அகமதாபாத்தில் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு அதனால் நினச்சி பார்த்தோமா, இது மாதிரி நடக்கும், இந்த நாளில் இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகிறதுன்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு அமைதி உதித்தாகுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணதாக இருந்தாலும் அமைதியாக நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ணி வேகமாக லைஃப்பை முடிச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வரதட்சணை கொடுமையினால் பெண் பலி. கணவர் மாமனாரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. உயிர் போனதுக்கப்புறம் உள்ளே வச்சு என்னங்க பிரயோஜனம்? அப்பாவை கண்ணீரும் கவலையுமாக சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வலிக்குதுலாம். கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு நோக்கி போகும்போது, திருமணம் என்ற உறவில் இருமனம் இணைங்கின்ற பொழுது தான் அந்த திருமணம் பந்தம் வருது. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடலாமே. நகை பத்தலை, காசு பத்தலை, எனக்கு நீங்கள் பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாமா கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டு பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கு. ஆனால் பொண்ணு மாதிரி தாங்க வேணாவா? ஆனால் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்து தானே ஃபஸ்ட்டு. யாரோ சமூக விரோதியை பார்க்குற மாதிரி கொடுமை பண்ணுறது, சில பேர் டார்ச்சர்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கவே கூடாது. திருமணம் ஆகின யங் கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை திருமணம் முடிஞ்சு சில ஆண்டுகள் இருக்கட்டும், மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, மாமியார் உங்கள் பொண்ணு போல் பாருங்கள், நீங்கள் அம்மா போல் பார்த்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் சீக்கிரமாக முடிவெடுத்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. தற்கொலை ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத நாட்களே கிடையாதுங்க. எப்போ பாரு ஏதோ ஒரு சம்பவங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவரே ஏன் இந்த நிலமா, இதெல்லாம் மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாம் ஏசப்பா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. போகும்போது வரும்போதும் கவனம் ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லி போகும்போது அது பெரிய இஷ்யூவில் கொண்டு போய் முடியும் போது, அப்போவே இதை நம்ம விட்டுருக்கலாமோ, அப்போவே நம்ம இதை தவிர்த்துருக்கலாமோன்னு சொல்லி யோசிக்கிறதை விட்டுட்டு, இப்போவே நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு சில விஷயங்களை எடுத்து போடுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரைட்டாக இருக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்க போகின்றது. சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தினந்தோறும் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க. இறந்த அந்த 3 ஆன்மா
அது மட்டும் இல்லை, 4வது அந்த அப்பா இருந்தார்ல, அவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிக்கலாம். அந்த இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். மேலும் இது போல சம்பவங்கள் எங்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சுக்கலாம். இன்றைய நாள் ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் அன்பாக கொடுத்திருக்கும் வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஜெயத்துடன் விளங்குவதற்கு வஞ்சிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலத்திலும் மிகுந்த கனிகளை தருவதாக, அநேகருக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு ஆழமானது என்று நம்புகிறோம்ப்பா. எங்களுடைய விசுவாசம் உமக்குள் உறுதியாக ஆசையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன் இயேசுப்பா. இயேசுவே, நீதியின் சூரியனாக எங்கள் மேல் பிரகாசிக்கும் அப்பா. உமது கிருபையினால் உயரமாகவும் உம் அன்பினால் செழிப்பாகவும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் கடந்து போகின்ற பொழுது வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள், ஏதோ மனக்குழப்பங்கள், தவறான முடிவுகள் வாழ்க்கைக்கு தீர்வல்லன்னு சொல்லி நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பான சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.